ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற யூடியூப் செய்திகளை ரெகுலராக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், விசுவாசிகள் வசனத்தை ஆழமாக தியானித்து புரிந்து கொண்டு அவர்களும் வேதத்தை தியானித்து போதிக்கக்கூடிய அளவில் அவர்கள் வளர்த்து விடுவதுதான் என்னுடைய செய்திகளின் மிக முக்கியமான நோக்கம். இதை தவிர அடியனுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எஸ்ராவினுடைய மறுபக்கம். மறுபக்கம் என்றால் நெகட்டிவ் சைடு அல்ல. பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், எஸ்ராவை பற்றி தியானிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை தான் அதிகமாக அதை அடிப்படையாக வைத்து தியானிப்பது வழக்கம். குறிப்பாக எஸ்ராவுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதாவது எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். இதனுடைய அடிப்படையிலே எஸ்ரா ஒரு மிக சிறந்த வேத போதகன், வேத பாரகன், இஸ் எ priest, scribe as well as Old Testament teacher. இந்த அடிப்படையிலே தான் எஸ்ராவை பற்றி அதிகமாக நாம் தியானிப்போம். இன்றைக்கு நாம் தியானிக்க போவது என்னவென்றால், இதை தவிர அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான 3 நிகழ்வுகள் மற்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வாழ்விலும் சற்று வித்தியாசமான காணப்பட்ட எஸ்ராவுடைய 3 அதிசயத்தக்க காரியங்களை, குணாதிசயங்களை குறித்து இந்த பதிவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். எஸ்ராவை பற்றி நாம் சரியாக அறிந்து கொள்வதற்கு முன்பாக அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் நன்கு தெரிந்து கொண்டால்தான் எஸ்ராவை பற்றியுள்ள முழுமையான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். சிதேக்கியா ராஜா என்பவன் தான் யூதா தேசத்தை ஆண்ட கடைசி மன்னன். அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் நேபுகாத்நேசர் எருசலேமின் மீது படையெடுத்து எருசலேமில் உள்ள சாலமோன் கட்டியிருந்த பிரம்மாண்டமான தேவாலயத்தை தரைமட்டமாக்கி தீக்கிரையாக்கினான். இது நடந்த சம்பவம் கிமு 586. அது மாத்திரமல்ல, மிக திரளான யூதர்களை தங்கள் நாட்டிற்கு அடிமைகளாக அவன் அழைத்து சென்றான். அப்படி அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டவர்கள் முக்கியமானவர்கள் யார் என்றால் தானியேலும் எசேக்கியேலும். இதற்கு பிறகு ஒரு 70 ஆண்டுகள் யூதர்கள் பாபிலோனில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு கோரேசு என்கிற ஒரு பெர்சிய அதிபதி தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கட்டளையை, ஒரு ஆணையை பிறப்பித்தான். அதன்படி எருசலேமுக்கு யாரெல்லாம் செல்ல விருப்பப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தங்கள் நாட்டிற்கு செல்லலாம். செல்வது மட்டுமல்ல, மறுபடியுமாக சாலமோன் கட்டின அதே இடத்திலேயே தங்கள் கடவுளுக்கு யூதர்கள் ஒரு ஆலயத்தை கட்டலாம் என்கிற ஒரு ஆணையையும் பிறப்பித்தான். அதன்படி ஒரு ஏறக்குறைய 50,000 பேர் யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு எருசலேமுக்கு திரும்பினார்கள். இந்த 50,000 குழுவுக்கு தலைமை வகித்தவர் யான் என்றால் செருபாவேல் என்கிற ஒரு படைத்தளபதி. அவனுடைய தலைமையில் தான் ஒரு 50,000 பேர் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். இந்த ஆலயம் எப்பொழுது கட்ட ஆரம்பித்தது என்றால் கிமு 535. இந்த ஆலயமும் உடனடியாக கட்டப்படவில்லை. பல எதிர்ப்புகளுக்கு பிறகு கிமு 516 தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. மிகுந்த எதிர்ப்புகளுக்கு இடையில் அந்த ஆலயம் மறுபடியுமாக சாலமோன் கட்டின அதே இடத்தில் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு 60 ஆண்டுகள் கழித்து அர்த்தசாஸ்திரா என்கிற 100 பெர்சிய அரசன் ஒரு கடிதத்தை எழுதி எஸ்ரா என்கிற ஒரு மனிதனிடம், ஒரு வேத போதகனிடம், வேத பாரகனிடம், பிரீஸ்ட கொடுத்து அனுப்பினான். அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான தகவல்களை இந்த புத்தகத்தினுடைய 7வது அதிகாரம் 15, 16, 25 போன்ற வசனங்களை படித்து பார்த்தால் நமக்கு தெளிவாக தெரியும். பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும், நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும்
நியாயம் விசாரிக்கத்தக்க துரைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். அந்த அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்கிறான் என்றால், நான் ஒரு பெரும் திரளான செல்வத்தை உங்கள்கிட்ட கொடுக்கிறேன், இந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தில் பணிகளுக்காக செலவழித்துக்கொள். அது போக அங்குள்ள யூதர்களுக்கு நீ போதித்து வழிநடத்தி நீதி விசாரணை செய்து மோசையின் பிரமாணங்கள் விரோதமாக யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களை தண்டனை கொடுத்து நீ வழிநடத்தி அவர்களை நல்வழிப்படுத்துங்கிற ஒரு கட்டளையும் கொடுத்து எஸ்ராவை அவன் அனுப்பினான். எஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்ட பணி 2 பணிதான். ஒன்று, மிக அதிகமான செல்வத்தை கொண்டு பத்திரமாக அங்குள்ள ஆலய பணி எருசலேமில் உள்ள ஆலயத்துக்காக செலவழிக்க வேண்டும். அங்குள்ள யூத மக்களை மோசையின் பிரமாணங்களின்படி வழிநடத்த வேண்டும். இதை உத்தரவுப்பட்டது யாரு? ஆண்டவர் அறியாத புற இன மன்னனான அர்த்தசாஸ்திரா. இந்த 2 பணிகளுக்காகத்தான் எஸ்ரா எருசலேமுக்கு அனுப்பப்பட்டார். இதுதான் எஸ்ராவுடைய பேக்ரவுண்ட். இந்த நோக்கத்துக்காக தான் எஸ்ரா பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்ததாக நாம் பார்க்கலாம். இப்பொழுது யார் இந்த எஸ்ரா என்று பார்ப்போம். இந்த எஸ்ரா என்பவன் பாபிலோனில் பிறந்தவன். அந்த காலகட்டத்தில் பாபிலோனில் யூதர்கள் வழிபடுவதற்கென்று ஆலயம் கிடையாது. அவனுடைய ஆலயம் என்பது எருசலேமில் உள்ள சாலமன் கட்டின அந்த ஆலயம்தான். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. எனவே பாபிலோனில் உள்ள யூதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் பலிகள் செலுத்துவதற்கும் வாய்ப்பில்லாத ஒரு காலகட்டம். எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வந்தவரிடம் ஒரு சில நபரிடம் அந்த பழைய ஏற்பாட்டுடைய எழுத்துக்கள் நிறைந்த அந்த வேத சுருள் காணப்பட்டது. அப்படிப்பட்ட வேத சுருள்கள் மூலமாக எஸ்ரா வேதத்தை கற்றுக்கொண்டதாக அறிந்து கொள்ளலாம். அந்த காலகட்டத்தில் தான் சினகாக் என்கிற ஒரு கான்செப்ட் உருவாகியது. அவர்கள் ஆராதிப்பதற்கு ஆலயம் இல்லாத காரணத்தினாலே ஜெப ஆலயங்கள் என்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அவர்கள் கூடுகைக்காகவும் வேத வசனங்களை தியானிப்பதற்காகவும் அந்த ஜெப ஆலயங்களை அவர்கள் தோற்றுவித்தார்கள். அப்படிப்பட்ட ஜெப ஆலயங்கள் தோற்றுவிப்பதற்கு எஸ்ராவின் பணி மிகவும் முக்கியமானதாக இருந்ததா என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜெப ஆலயத்தில் தான் எஸ்ரா வேதத்தை கற்றுக்கொள்ளவும் அதை தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் மற்றவர்களுக்கு போதிக்கவும் கற்றுக்கொண்டான் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இதைத்தான் எஸ்ராவின் புத்தகம் 7:10 நாம் பார்க்கலாம். அவன் என்ன செய்தான் என்றால், வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், அதாவது அது கீழ்ப்படியவும் போதிக்கவும் தன் இதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான் என்றால், அந்த அளவுக்கு எஸ்ராவுக்கு வேத வசனத்தின் மேல் ஒரு தீராத தாகம் வாஞ்சி, வசனத்தின் மேல் அவ்வளவு பெரிய வாஞ்சி இருந்தபடினாலே வாய்ப்புகள் இல்லாத அந்த நேரத்திலும் கூட எப்படியாவது வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அவனிடத்தில் அதிகமாக காணப்பட்டதினாலே அதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவன் வேத வசனத்தின் மேல் ஆர்வம் கொண்டபடியினால்தான் அவனுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கர்த்தர் அர்த்தசஷ்டா மூலமாக கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு எஸ்ரா வேதத்தின் மீது ஒரு தீராத தாகத்தை கொண்டு ஒரு வேத பண்டிதனாக வேத பாரகனாக அவன் காணப்பட்டான். இதுதான் அவனுடைய பேக்ரவுண்ட். வாய்ப்புகளே இல்லாத அந்த நாட்டில், வசனமே கிடைக்க பெறாத அந்த நாட்டில் எப்படியாவது வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அவன் கற்றுக்கொண்டதாக பார்க்கலாம். இது அவனை காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எல்லாம் இருந்தும் வேதங்களை படித்துக் கொள்ள வாய்ப்புகள் இருந்தும் படிக்காமல் போகிற, தியானிக்காமல் இருக்கிற எத்தனையோ மக்கள் மத்தியில் இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இல்லாத அந்த நேரத்தில் அவன் கற்றுக்கொண்டு ஜெப ஆலயங்களை ஏற்படுத்தின அந்த காரியம் என்பது இவனுடைய மிகப்பெரிய குணாதிசயங்களில் ஒன்று என்று நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த பயணத்தில் எஸ்ரா வெளிப்படுத்தின ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான ஒரு விசுவாசத்தை குறித்து எப்பொழுது பார்க்கலாம். அந்த அர்த்தசஷ்டா கொடுத்த மிகப்பெரிய 2 அசைன்மெண்ட் என்ன? ஒன்று, மிகப்பெரிய செல்வத்தை அவரிடம் கொடுத்து அதை பத்திரமாக எருசலேமில் உள்ள ஆலய பணிகளுக்காக பயன்படுத்த வேண்டும், பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டும். இன்னொன்று, அங்குள்ள மக்களுக்கு போதித்து நல்வழிப்படுத்த வேண்டும். இதுதான் அவனுடைய 2 டியூட்டி ஆஃப் அசைன்மெண்ட்ஸ். 2 பணிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. முக்கியமான பணி என்ன? மிகப்பெரிய
மிகப்பெரிய செல்வத்தை அவனை கொடுத்து அவன் அனுப்புகிறான். அந்த செல்வத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? இன்றைய மதிப்பின்படி 50 மில்லியனிலிருந்து பல பில்லியன் வரை இருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்ப்போம் என்றால் 650 தாலந்துகள் வெள்ளி தாலந்துகள், வெள்ளி பொருட்கள் 100 தாலந்துகள், பொன் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 தாலந்துகள், ஆக மொத்தம் ஏறக்குறைய 30 டன்களுக்கு மேலான வெள்ளி பொன் நகைகள் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. மிகப்பெரிய செல்வத்தை அவன் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பயணம் என்பது எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் உள்ள தூரம் என்பது 1400 முதல் 1600 கிலோமீட்டர். பயண காலம் என்பது ஏறக்குறைய 4 மாதங்கள். 4 மாதங்கள் பயணம் செய்து 1600 கிலோமீட்டர் நடந்து எருசலேமை அடைய வேண்டும். அந்த பாதை என்பது திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் வழிப்பறிக்காரர்கள் நிறைந்த அந்த பயணம், அந்த இடம் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு பயணம். அந்த பயணத்தை தான் எஸ்ரா மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அவனோடு கூட வந்தவள் வெறும் 5000 பேர் தான். அதுல எந்த போர் வீரர்களும் எந்த திறமைசாலிகளும் யாரும் கிடையாது. ஏனென்றால் அவங்க அடிமைகளாக 70 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு இருந்திருக்கிறார். அவர்களுக்கு எந்த விதமான போர் பயிற்சியுமோ பாதுகாப்பு உத்திகளும் எதுவும் கிடையாது. வெறும் ஒரு அடிமைகளாக இருந்த மக்களை கொண்டு அந்த 5000 பேரை எடுத்துக்கொண்டு அவன் எருசலேமுக்கு புறப்பட்டான். அந்த டயத்துல அவன் அந்த அரசனிடமிருந்து எந்த உதவியும் கேட்கவில்லை என்று இந்த புத்தகத்தினுடைய 8வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் தெரியும். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அதாவது இஸ்ராவேலுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் யாவரு மீதும் நன்மையாக இருக்கிறது என்று ராஜாவிடம் சொல்லிவிட்டபடியினாலே அவரிடம் உதவி கேட்பது வெட்கமாக இருந்தது நினைக்கிறான். அவர்கிட்ட போய் கேட்பது எனக்கு வெட்கமா இருக்கு. எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மையாக இருக்கிறார், அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்குன்னு சொன்ன பிறகு அவர்கிட்ட போய் எனக்கு உதவிக்கு ஆள் அனுப்புங்க, படை வீரர்களை அனுப்புங்கன்னு சொல்வது எனக்கு வெட்கமாயிருன்னு சொல்லி அந்த படை வீரர்களை வருவதை அவன் தடுத்து விட்டான். விரும்பவில்லை. எவ்வளவு அசாதாரணமான துணிச்சல் பாருங்க. இவன் ஒரு பைபிள் டீச்சர், அவ்வளவுதான். இவனுக்கு போர்க்களத்தை பற்றியோ தற்காப்பு கலையை பற்றி எதுவும் தெரியாது. கூட 5000 பேருக்கும் தெரியாது. ஆனால் இவ்வளவு பெரிய செல்வத்தை தைரியமாக எடுத்து சென்றான் என்றால் அதுதான் அவன் தேவன் மேல் வைத்துள்ள மிகப்பெரிய ஒரு விசுவாசம், அசாதாரணமான விசுவாசம். எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. அந்த பணத்தை கொண்டு ஆபத்தான அந்த வழியாக சென்று எருசலேமில் உள்ள தேவாலயத்திடம் அங்குள்ள நபர்களிடம் அதை ஒப்படைத்ததா பார்க்கிறோம். இதுதான் அந்த விசுவாசத்தினுடைய கிளைமேக்ஸ் என்று சொல்ல முடியும். ஏன்னா வேத போதகனா இருந்தபடினாலே எதை படித்தானோ எதை விசுவாசித்தானோ அதை செயல்படுத்தி காட்டினான். வேத வசனம் என்பது அவன் உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்தது. வெறும் ப்ரீச் மட்டுமல்ல, அதை செயல்படுத்தினான். எந்த அளவுக்கு அவன் வசனத்தினுடைய ஆழத்தை உணர்ந்தான தேவனுடைய கரம் ஒரு மனிதனோடு இருக்கும் போது எல்லாம் நன்மைக்கே ஏதுவாகவே நடக்கும் என்கிற அந்த வார்த்தையை உறுதியாக நம்பின அப்படின்னாலே அவன் அரசனிடமிருந்து எந்த உதவியும் பாதுகாப்பையும் எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த பயணத்தை வாக்கி செய்தார். அதற்காக உபவாசம் இருந்து அவன் அந்த காரியத்தை, அந்த பாதுகாப்பை தேவனிடம் கொண்டு சென்று விட்டான். தேவனுடைய பாதுகாப்பு எல்லா பாதுகாப்புக்கும் மீறின ஒரு காரியம். கர்த்தர் காக்காவிட்டால் காப்பவருடைய பிரயாசம் முயற்சி என்பது விருதா என்பதை அறிந்தபடினாலே அந்த முழு பாதுகாப்பையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பயணத்தை ஜெயமாக மாற்றினார். இந்த இடத்தில் வேறு சில நபர்கள் பற்றியுள்ள காரியத்தையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ்ரா எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே வேளையில இந்த சம்பவம் நடந்த பிறகு 14 ஆண்டுகளுக்கு பிறகு நெகேமியா எருசலேமை நோக்கி வந்தான். அவனோடு கூட வந்தவர்கள் ஒரு சில நபர்கள் தான். அவனிடம் எந்த விலை மதிப்புள்ள பொருட்களும் அவனை கொடுத்து எருசலேமுக்கு செல்லும்படியான ஒரு கட்டளை பிறக்கவில்லை. ஒரு சிறு குழுவோடு கூட அவன் எருசலேமை நோக்கி வந்தான். அதே சமயத்தில் ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஒரு சில பொருட்களை எடுத்து வந்தான்.
அந்த நேரத்தில் கூட அந்த நெகேமியா அரசனுடைய பாதுகாப்பை கேட்டதாக நெகேமியா 2:9 படித்து பார்த்தால் தெரியும். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதில் என்ன கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நெகேமியா ஒரு சிறு குழுவோடு வந்துதான், எந்த விதமான மிகப்பெரிய செல்வத்தை எடுத்து வரவில்லை. ஆனால் அந்த நெகேமியா கூட பாதுகாப்புக்காக அரசனிடம் உதவி கேட்டதாக பார்க்கலாம். இது ஏன் நாம் யோசிக்கிறோம் என்றால், நெகேமியாவுடைய குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் எஸ்ராவிடம் காணப்பட்ட அந்த அசாதாரணமான விசுவாசம், தைரியம், கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கை, வேத வசனத்தின் மேலுள்ள ஆழமான பற்றுதல், ஒரு நம்பிக்கை, இவைகளை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாக எஸ்ரா ஒரு சாதாரண வேத பண்டிதன் அல்ல. முழுக்க வேத வசனத்தினால் நிறைந்து அதனுடைய வல்லமை உணர்ந்த மனிதனாக இந்த இடத்தில் நாம் அவனை பார்க்கலாம். அடுத்தபடியாக எஸ்ராவின் வாழ்க்கையில், அதாவது அவனுடைய மறுபக்கத்தில் பார்க்கக்கூடிய மிக சிறந்த ஒரு குணம் என்னவென்றால், அவன் ஏறெடுத்த அந்த கன்ஃபஷனல் பிரேயர். கன்ஃபஷனல் பிரேயர் என்று வேதத்தில் 3 இடங்களில் வருகிறது. ஒன்று தானியேல் ஏறெடுத்த கன்ஃபஷனல் பிரேயர், நெகேமியா ஏறெடுத்த கன்ஃபஷனல் பிரேயர், அடுத்து எஸ்ரா ஏறெடுத்த கன்ஃபஷனல் பிரேயர். கன்ஃபஷனல் பிரேயர் அல்லது ரெப்பண்டன்ஸ் பிரேயர் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஜனத்தினுடைய பாவங்களை, ஒரு குழுவினுடைய பாவங்களை, மற்றவருடைய பாவங்களை தன்னுடைய பாவமாக கருதி மனம் வருந்தி தேவனிடம் விண்ணப்பிக்கிற அந்த காரியம்தான் கன்ஃபஷனல் பிரேயர் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 3 நபருடைய கன்ஃபஷனல் பிரேயர்ல எது சிறந்தது என்று பார்க்கும் பொழுது, இந்த எஸ்ரா ஏறெடுத்த அந்த கன்ஃபஷனல் பிரேயர் மிகவும் உன்னதமானது, மிகவும் சிறந்தது. எப்படி என்றால், தானியேல் ஏறெடுத்த கன்ஃபஷனல் பிரேயர் என்பது எதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றால், 70 ஆண்டுகால சிறையிருப்பு எப்பொழுது முடியும், அதனுடைய அடிப்படையில் மன்றாட்டு ஜெபத்தை, தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை தன்னுடைய பாவங்களாக செய்து ஏறெடுத்த அந்த ஜெபம், அது ஒரு குறுகிய கான்செப்ட். நெகேமியாவுடைய ஜெபம் என்பது மறுபடியும் ஆண்டோடு இணைக்கிற ஒரு ஜெபம், ஒரு நேஷனல் பிரேயர் மாதிரி ஒரு காரியம். ஆனா எஸ்ராவுடைய ஜெபம்ங்கிறது, மன்றாட்டு ஜெபம், அந்த மாதிரி டைப் கிடையாது. ஒரு மிகப்பெரிய இனத்தை பரிசுத்தத்துக்கு நேராக, பரிசுத்த குறைச்சலிலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தி சென்ற ஒரு ஜெபம் தான் எஸ்ராவுடைய மன்றாட்டு ஜெபம். இது எப்பொழுது நடந்தது என்றால், எஸ்ரா பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வந்த பிறகு அவனுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. என்னவென்றால், பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வந்த ஜனங்கள் பக்கத்தில் உள்ள புற இனத்தாரோடு கலந்து திருமணம் செய்து கொண்டு அவளோடு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பரிசுத்த வித்தை கரைபிடித்து விட்டதாக அறிந்தபோது அவன் உள்ளம் நொறுங்கியது. இந்த ஜெபத்தை குறித்து இந்த புத்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 3 முதல் 15 வரை உள்ள வசனங்களை படித்து பார்த்தால் தெளிவாக தெரியும். அப்படி கதறுதான், புலம்புறான், சால்வையை கிழிச்சு போடுறான், வஸ்திரத்தை கிழிச்சு போடுறான், தலையில் உள்ள மயிரை பிடுங்குறான், தாடியில் உள்ள மயிரை பிடுங்குறான், மிகுந்த நடுக்கம் உள்ளவனாக காணப்படுகிறான், திகைத்தவனாக காணப்படுகிறான். இதெல்லாம் அந்த 3 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் உள்ள முக்கியமான காரியங்கள். குறிப்பாக படிக்க வேண்டிய வசனங்கள் 9:3, 9:5, 9:6. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய ஜனம் பரிசுத்த குறைச்சலாகி கெட்டு போய்விட்டது, பரிசுத்த வித்து கெட்டு போய்விட்டது என்று அவன் புலம்புகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறப்பான ஒரு காரியம் என்னவென்றால் தனித்து இருப்பதுதான். மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு செப்பரேட்டா இருப்பதுதான் அந்த ஜனங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதை இழந்து விட்டதை எண்ணும் போது அவன் புலம்புகிறான். அது மாத்திரமில்ல, அந்த 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இன்னொரு காரியத்தை அழகாக சொல்கிறான். என்னவென்றால், நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்கச் செய்தார். பாபிலோனில் அடிமைகளாயிருந்த காலத்தில் எங்களை எவ்வளவு கிருபையாய் எங்களை பாதுகாத்தீர். ஆனால் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு கூட ஆலயத்தை கட்டுமான பணிகளுக்காக எங்களை அனுப்பி
கொண்டு வந்த அந்த கிரியை மறந்து நாங்கள் எங்களை கரைபிடித்து விட்டோமே என்கிறது புலம்புகிற அந்த காரியம் பாருங்க. அடிமைத்தனத்துல கூட நாங்கள் பசுத்தமா வாழ்ந்துட்டோம். ஆனா இப்ப விடுதலை ஆக்கப்பட்ட இந்த காலத்துல நாங்கள் எங்களை கெடுத்து கொண்டோமேங்கிற அந்த வேதனை பாருங்க. அந்த மக்களோடு உணர்வாக தேவனுடைய உணர்வை புரிந்து கொண்ட ஒரு நபராக எஸ்ரா இந்த காரியத்தில் காணப்படுகின்றார். இது ஒரு முக்கியமான சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் எந்த மாதிரி சபைகளுடைய பாவங்களை தங்களுடைய பாவங்களாக அடையாளப்படுத்திக் கொள்ளப்படுகிற அந்த ஜெபம்தான் தேவை. அந்த சபை மோசம், இந்த ஊழியக்கார மோசம் என்று மற்றவர்களை குறை சொல்லி ஏறெடுக்கிற எந்த ஜெபமும் கூற மேல கூட போகாது. தமிழகத்தினுடைய சபைகளுடைய பாவங்களை தன்னுடைய பாவங்களாக யார் ஏறெடுத்து ஜெபம் பண்றாங்களோ, எந்த சபை ஏறெடுத்து ஜெபம் பண்றதோ அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். மற்றபடி குறை சொல்லி ஏறெடுக்கிற எந்த ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அப்படி எஸ்ரா ரொம்ப போராடி அவன் ஜெபிக்கிறதை பார்த்து அந்த மக்கள் அவனுடைய அழுகையை பார்த்து அவர்களும் மிகவும் அழுததா பார்க்கலாம். 10:1. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். இப்படி இது பார்த்தோன்னா பக்கத்துல எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அறிக்கையிட்டு அறிவித்து அவர்கள் எருசலேமில் கூடி மறுபடியுமாக ஜெபம் பண்ணினதாக 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அந்த மழையிலும் அவர்கள் அறிக்கையிட்டு தங்களை திருத்திக் கொண்டார்கள். அதன் நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய புரட்சி, ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அவர்கள் தங்கள் புறஜாதியில் கலந்த அந்த பெண்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களை பரிசுத்தமாக மறுபடியுமாக புதுப்பித்துக் கொண்டதாக பார்க்கலாம். ஒரு இனம் மிகப்பெரிய ஆவிக்குரிய சரிவில் இருந்து மீண்டும் மறுபடியுமாக பழைய டிராக்குக்கு ஆண்டவரோடு இணைந்த ஒரு காரியத்தை இந்த மன்றாட்டு ஜெபம் நடத்தி காட்டியது. அல்லேலூயா. இது மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம். எப்படி எஸ்ரா அந்த மிகப்பெரிய செல்வத்தை விசுவாசத்தினாலே எருசலேமுக்கு கொண்டு வந்தானோ, அதே மாதிரி அவனுடைய மன்றாட்டு ஜெபம் என்பது மக்களை பரிசுத்த வீழ்ச்சியில் இருந்து காப்பாற்றி பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தியது என்று சொன்னால் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கன்ஃபஷனல் பிரேயர் வாரியராக எஸ்ரா இந்த இடத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டான். அவன் வெறுமனே பைபிள் டீச்சர் மட்டுமல்ல, மிகப்பெரிய மன்றாட்டு வீரனாகவும் காணப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இறுதியாக எஸ்ராவிடம் காணப்பட்ட இன்னொரு ரிமார்க்கபிள் ஒரு குவாலிட்டி, ஒரு பண்பு என்னன்னா, அவன் வேதத்தை கற்றறிந்தான், அதன்படி நடந்தான், அதன்படி போதித்தான். இந்த 3 குணங்களை உள்ளடக்கிய ஒரு வேத போதகனை பழைய ஏற்பாட்டில் எஸ்ராவை தவிர வேறு யாரும் கிடையாது. இதை உறுதியாக சொல்லலாம். 7வது அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அவன் வேதத்தை ஆராய்ந்து படித்து அதன்படி நடந்து மற்றவர்களுக்கு போதித்தான். மோசே தேவனிடமிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை எழுதி வைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவன். ஆனால் அவன் 100க்கு 100 தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு நடந்தான் என்றால் அது கிடையாது. கண்மணியிடம் பேசுவதற்கு பதிலாக அடித்த நிகழ்வு அவனை கானானுக்குள் செல்லாமல் தடுத்து விட்டது. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது சாமுவேல் வேதத்தை போதித்தவனாக காணப்பட்டான். ஆனால் அவன் வேதத்தை ஆராய்ந்து படித்தவனாக சொல்லப்படவில்லை. இப்படி ஒரு சில பேர் வேதத்தை கற்றிருப்பார்கள், ஒரு சில பேர் கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்திருப்பார்கள், ஒரு சில பேர் கர்த்தருடைய வசனத்தின்படி போதித்திருப்பார்கள். ஆனால் வேதத்தை கற்று கீழ்ப்படிந்து அதன்படி நடந்த ஒரே வேத பண்டிதர் பழைய ஏற்பாட்டில் யார் என்றால் இந்த எஸ்ரா மட்டும்தான். அந்த அளவுக்கு தான் கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினான். தான் நடைமுறைப்படுத்திய காரியத்தை மக்களுக்கு போதித்தான். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ வேத போதர்கள் இருந்தாலும் ஒன்று நல்லா பைபிள் டீச் பண்ணுவாங்க, ஆனா வாழ்க்கை அவ்வளவு நல்லா இருக்காது. ஒன்று நன்றாக வாழ்க்கை சரியா இருக்கும், ஆனால் அவர்களுக்கு போதிக்கக்கூடிய கிருபை கிடைக்காது. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, வேதத்தை ஆராய மாட்டாங்க, ஆனா மேலெழுந்த வாரியாக படித்து போதிப்பார்கள். இது ஒரு ஆபத்தான காரியம். இந்த 3 குணங்களும் நிறைந்த ஒரு மனிதனாக நாம் காணப்பட நாம் முயற்சிக்க வேண்டும்.
வேதத்தை நன்கு ஆராய வேண்டும், படிக்கணும், படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், அதன்படி நடக்கணும், ப்ரீச் பண்ணும். மூன்றையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடப்பித்த மிகப்பெரிய வேத பண்டிதர் எஸ்ரா. இந்த காணொளியில் எஸ்ராவின் மறுபக்கம் என்கிற தலைப்பில் நாம் தியானித்த 3 முக்கியமான காரியம் என்னவென்றால், எஸ்ரா ஒரு மிகப்பெரிய விசுவாச வீரன். எஸ்ரா ஒரு மிகப்பெரிய கன்ஃபெஷனல் பிரேயர் வாரியர். எஸ்ரா வேதத்தை ஆராய்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு 100க்கு 100 போதித்து அதன்படி நடந்த ஒரு மனிதன். இந்த 3 காரியங்களும் தான் எஸ்ராவில் நாம் பார்க்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பண்புகளாக நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் கொடுங்க. இதை பற்றி உள்ள கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் அடியனை உற்சாகப்படுத்துவதா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். விசுவாசிகள் வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் அனுப்பும் அனைத்து காணிக்கைகளும் இந்த ஊழியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் காணிக்கைகள் இதுபோன்ற இன்னும் பல வேத பாடங்களை வெளியிட எனக்கு உதவியாக இருக்கும். இந்த பணிக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்ததை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல்.